ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் தருண், அதாவது நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மான்வா, அதாவது மான்வா அனிமே காமிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரக்கூடியதில் டவர் ஆஃப் காட் அப்படின்ற இந்த ஒரு அனிமையோட மான்வாவை தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 சாப்டர் 1 சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கதை எப்படி இருக்குன்னா 80% ஆஃப் கதையை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ண மாதிரி 20% கதையை தான் சொல்லியிருப்பேன். அதுக்கான ரீசன்லாம் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். வளவலும் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஜோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணும் பையனும் தனியாக ஒரு குகையில் முன்னாடி பின்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. பொண்ணு முன்னாடி போக அந்த பையன் தனியாக எங்கே போகிற என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி இந்த பொண்ணு பின்னாடி துரத்தி போயிட்டுருக்கான் ஒரு குகையில். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு டைமில் அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்பதான் சொன்னா நல்ல மாங்கான்ட்டு அதுக்குள்ள கையை பிடிச்சிக்கிறான். நீ போடுப்பா, அடுத்த ட்ரெஸ் ஆகுப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த ஒரு டைமில் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்த உடனே தெரியாதனமாக 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி ஒரு டைமில் 2 பேரும் க்ளோஸ் அப்பில் மேலே எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்கிறான், நிறுத்து, இப்பதான் நல்ல மாங்கான்னு சொன்னேன், அதுக்குள்ள கையை பிடிச்சிக்கிறான், மேலே படுகிறான். என்ன நல்ல மாங்காவை போறான், என்னடா சீன்லாம் வருது. இப்போ தான் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, என்னை விடு, நான் இந்த டவருக்கு மேலே போக போகிறேன், மேலே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்க போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு பையனும், இல்லை என்னால் உன்னை விட முடியாது, இந்த இடத்துல நான் உன்னை அனுப்ப மாட்டேன், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவனுடைய கன்னத்தில் கையை வச்சு, இல்லை நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு லைட் மாதிரி வருது. அந்த ஒரு டைமில் அந்த பொண்ணு அப்படியே இறந்து போகிறா, அல்லது அந்த லைட்டு மூலியமாக வந்து காணாமல் மறைஞ்சு போகிறா. ஸோ அந்த ஒரு டைமில் இந்த பையன் பதற்றத்தில் கத்துறான், இல்லை நீ போகக்கூடாது, நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, இந்த ஒரு டைமில் தான் டவர் ஆஃப் காட்னு சொல்லிட்டு டைட்டிலே போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு மறைஞ்சு போட கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. இவன் ஒரு சின்ன மயக்கத்திலிருந்து வெளியே இருந்திருக்கான். ஸோ அந்த ஒரு டைமில் அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வர ஆரம்பிக்குது. ஒரு சின்ன பிரைட்னஸான ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளிக்கு பக்கத்தில் ஒரு கால் தடி சத்தம். ஸோ அந்த கால் தடை எப்படின்னா டப்பு டப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி யாரும் எடுத்து வராங்க. இவனும் பயத்தோடு பார்க்குறான், யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது. வெள்ளை கலர் கூடிய ஒரு ஏலியன் வந்து, இந்த பக்கம் அவ்வளோ சீக்கிரம் விசிட்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க, ஆனால் நீ வந்திருக்க, இந்த மாதிரி விசிட்டர்ஸ்லாம் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் இங்கே அனுப்ப மாட்டோம், நீ சீக்கிரமாக இங்கேருந்து போயிட்டு உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட அந்த பையனும், அந்த பையனோட மிஸ்டர் பேம். ஸோ பேம் என்ன சொல்கிறான்னா, இல்லை இங்கே நான் ஒரு பொண்ணு கூட வந்தேன், அந்த பொண்ணு குள்ளமாக வெள்ளை கலரில் அவளோட முடி எல்லாமே மஞ்சளாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அந்த பையன் ஏலியனும், ஓ அந்த பொண்ணா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் எதற்கு பார்த்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி நீ ஒரு பொண்ணு கூட வந்திருந்தேன்னா அந்த பொண்ணு இந்த டவரோட மேலே இருப்பானுது. இதை கேட்ட அந்த பையனும், டவரோட மேலேயா, சரி அப்போ அந்த டவருக்கு மேலே போய் நான் கூட்டுக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு தான் அந்த ஏலியன் சொல்லுது, இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த டவருக்கு மேலே போகிறது ரொம்பவுமே கஷ்டம், அதுவும் இல்லாமல் ஒரு லெவலையும் நீ தாண்டி போகணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஹீரோவும் என்ன சொல்கிறான்னா, இல்லை அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணா செய்வேன், நான் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுப்பேன், எனக்கு இந்த கண்டிஷன் ரூல்ஸை பற்றி இன்னும் தெளிவாக தெரியல, இது என்ன டவர், எதுக்கு நான் மேலே போனால் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும்னு கேட்க இந்த ஏலியன் சொல்லுது. இந்த ஏலியன் என்ன சொல்லுதுன்னா, இங்கே ஒரு ஸ்டெப்பு ஒரு பாஸஸ் இருப்பாங்க, ஒரு ஃப்ளோருக்குமே ஒரு பாஸஸ் அவங்களே மாஸ்டர் அனுப்பாங்க, அதை நீ தோக்கடிச்சு அவங்களோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஃப்ளோருக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அந்த பையனும், சரி ஓகே நான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண தயார், நான் அந்த பொண்ணை பார்க்க தயாராக இருக்கன்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு அந்த ஏலியன் என்ன சொல்லுன்னா, இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இந்த பொண்ணு கண்டுபிடிக்கலாம் ரொம்பவே கஷ்டம், அந்த ஃப்ளோர் டாஸ்க்லாம் தாண்டது ரொம்பவே கஷ்டன்றாங்க. இதை கேட்ட அந்த பையனும், இல்லை நான் அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்ட ஏலியனும், சரி ஓகே அப்போ நீ ஃபஸ்ட்டு ஃப்ளோரை தாண்ட தயாராக இருக்கேன்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், நான் தயாராக இருக்கேன், என்னை சீக்கிரமாக அந்த டாஸ்க்குக்கு அனுப்புங்கன்ற மாதிரி இந்த ஏலியன் கிட்ட சொல்கிறான். அப்போ அந்த ஏலியன் உடனே காற்றுல பறந்துக்கிட்டு சொல்லுது, சரி ஓகே நான் தான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பாஸ், நீ இப்போ கண்டிஷனுக்கு தயாராக இருக்கேன்னா என்னுடைய செல்லக்குட்டி ஒன்று இருக்குது, அந்த செல்லக்குட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஹோலை நீ போய் தொட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செல்லக்குட்டியை கட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஜன்னலுக்கு நடுவில் ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று இருக்குது, சாரி ஜன்னல் சொல்லிட்டு அது ஒரு கேட்டு. ஸோ அந்த கேட்டுக்குள்ளே இருந்து உள்ளே ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று இருக்குது, அதோட தலை மேலே பிளாக் கலரில் ஒரு குட்டியாக ஒன்று இருக்கும். அந்த பந்தை நீ ஜஸ்ட்டு ஒரு கிக் பண்ணிட்டா போதும், அந்த மான்ஸ்டர் வந்து செத்து போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும்னு சொன்ன உடனே இதை கேட்ட அந்த பையனும், ஒரு பாலை போய் தொடணும், இது என்ன சிம்பிளாக தான் இருக்கும்னு நினச்சா, ஆனால் அந்த கேட்டுக்கு அந்த மான்ஸ்டர் சும்மா ஜெய்ஜாண்டிக்காக ஒரு 50-60 அடி இருக்கும் போல். அந்த மான்ஸ்டரை பார்த்து அதோட குரலை கேட்டவொடனே இவனுக்கு ஒரு மாதிரி பயமாக வருது. ஓ மை காட், நம்ம சாதாரண பிரச்சனைலாம் மாட்டே இல்லை, அந்த ஏலியனை தொடனா ரொம்பவே கஷ்டம், அதுவும் இல்லாமல் அந்த மான்ஸ்டர் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறான். இப்போ அந்த பாஸ் கேட்குது, என்னப்பா நீ தயாராக இருக்கேன்னு கேட்குறதுக்குள்ளேயே அந்த பையன் அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி போய் அதை அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக போகிறான். நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்ன உடனே இந்த ஏலியன் சொல்லுது, அவசரப்பட்டுட்டியாப்பா, வெல்கம் மிஸ்டர் பேம், இப்போ உன்னுடைய டவர் ஆஃப் காடோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஸ்டார்ட் ஆகுது.
இந்த ஒரு இடத்துல சாப்டர் 1 முடித்து சாப்டர் 2 இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா இப்போ இந்த ஒரு எபிசோடில் அந்த ஹீரோவோட பேரை வந்து நான் ஒரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒரு பேரை கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு கொரியர் பண்ணுவேன். அதாவது எப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டா மெசேஜுக்கு நானே டிஎம் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் வாங்கி நான் கொரியரில் இந்த ஒரு மானோட மொத்த புக்கையுமே உங்களுக்கு கொரியர் பண்ணி வைப்பேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர், ஓகேங்களா? அதாவது 10 எபிசோட பார்த்தீங்கன்னா 10 பேர் கேட்பேன். அந்த 10 பேர்லையும் டெய்லியும் வீடியோஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் பார்ப்பேன். அப்படி செக் பண்ணி பார்த்ததில் இப்போதைக்கு நான் கொரியர் பண்ணலான்னு அப்படி இருந்தேன்னா, நம்ம நல்லமுத்துக்கே கஜன் இவங்க 2 பேருமே நம்ம சேனலில் ரொம்ப நாளாமே சப்ஸ்கிரைபில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோக்குமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, உங்களுக்கு ஒரு பயங்கரமான தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் 2 பேருக்குமே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸில் நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது ரூல்ஸ் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, மொத்தமாக 10 எபிசோடு. 10 எபிசோட்லையுமே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துருதான்னு செக் பண்ணுவேன். இவங்கள மட்டும் இல்லை, நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ 10 எபிசோட்லையுமே 10 கேள்வி கேட்பேன். அந்த 10 கேள்வியுமே கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்து நானே டிஎம் பண்ண வச்சு உங்களுடைய அட்ரஸ் வாங்கி பர்ஃபெக்டாக கொரியர் பண்ணி விட்டுருவேன், ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் தெளிவாக ஒரு வீடியோ பாருங்கள். எந்த இடத்துல கொஸ்டின் கேட்பது ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும்.